வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, நேத்து ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை நிறுத்துறதுக்காக ஒரு 15 கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஈரான் ஒத்துக்கல. பதிலுக்கு ஈரான் ஒரு 5 கண்டிஷன் போட்டாங்க. அது என்ன மாதிரியான கண்டிஷன் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா நம்ம நேத்து பேசியிருக்கோம். சோ அதை மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் 5 நாளா எந்த ஒரு போர் நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ இஸ்ரேல் ஈரானோட கடற்படை தளபதியை கொன்னு இருக்காங்க. அவர் யாரு, அவரை ஏன் கொன்னாங்க, இதுக்கு பதிலடியா ஈரான் என்ன பண்ணாங்க, ஓ வாய் ஓ உருட்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பொய் சொல்லியிருக்காரு. அது என்ன, இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு ஈரான் பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அது என்ன, இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 5 நாளைக்கு ஈரான் மேல எந்த ஒரு தாக்குதலுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஈரானோட கடற்படை தளபதி, அவரோட பேர் அலிரேசா டாங்ஷிரி, அவரை கொன்னு இருக்காங்க. அவரை ஏன் கொன்னாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 1980க்கு போகணும். அந்த டைம்ல ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பயங்கரமான ஒரு போர் நடந்துச்சு. அப்போ ஈராக்கோட அதிபரா சதாம் ஹுசைன் இருந்தாரு. அவரோட நோக்கம் இந்த அரபு நாடுகள் அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. இவங்களுக்கு போர் நடந்ததுக்கான முக்கியமான காரணம் அங்க இருக்க ஒரு கடல் வழி பாதை தான். அந்த பாதையோட பேர் ஷாட்டல் அரப். அந்த பாதை யாருக்கு சொந்தமானது, அது யாரோட கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லை பிரச்சனையா இது நடந்தது. சரி, இந்த போர் ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சா இந்த போர் 8 வருஷமா நடந்தது. இதுல லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. சதாம் ஹுசைன் இருக்காருல, அவர் ஈரானை தாக்குறதுக்காக பாய்சன் கேஸ் எல்லாம் வச்சு மக்களை ரொம்பவே பயங்கரமான ஒரு தாக்குதல் எல்லாம் நடத்தினாங்க. இந்த போர்ல அலிரேசி டாங்ஷிரி அவரோட பங்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு தான் சொல்லணும். 4 வருஷமா இவங்க ஊருக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தவங்க. இது சுத்தப்படாது. ஏன்னா 2 நாட்டுக்குமே பணம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில வித்தா மட்டும்தான் காசு. அதனால ஈராக் என்ன பண்ணிட்டாங்க, ஈரானோட எண்ணெய் கப்பல்களை தாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. நீ என்னோட எண்ணெய் கப்பல்களை அடிச்சினா நான் ஒன்னு அடிக்கிறது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்டா இருக்க கத்தார், சவுதி அரேபியா அவங்களோட எண்ணெய் கப்பல்களையுமே அடிச்சு காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அந்த சமயத்துல இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, டைரக்டா ஈராக்கோட பெரிய கப்பல்களை அடிக்க முடியாம ஒரு சின்ன போட் ஒன்னு உருவாக்கி அது மூலமா மறைமுகமா தாக்க ஆரம்பிச்சாரு. அது கொரில்லா தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் பண்ண ஒரு விஷயத்தை தான் ஈரான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாதாரணமா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஈரானோட ஒரு கடற்படை தளபதியாவே மாறி இருக்காரு. சரி, இப்போ வருவோம். இஸ்ரேல் இவரை எதுக்காக கொன்னாங்க அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையா இருக்குது அந்த ஹார்மோஸ் நீரிணை தானே. அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் செங்கடல் வழியா அவங்களோட கப்பல்களை எல்லாம் தாக்குறதுக்கு பக்காவா பிளான் போட்டு கொடுத்ததும் இவர் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பேசியிருப்போம், இந்த ஹெஸ்புல்லா, ஹமாஸ் இந்த அமைப்புகள்லாம் யாரு, இவங்களுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் நேத்து வீடியோல நம்ம பேசியிருப்போம். நீங்க அதையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த அமைப்புகளுக்கெல்லாம் கடல் வழியா இந்த ஆயுதங்கள் எல்லாம் சப்ளை பண்றது இவர் தான். சோ இவரை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரானுக்கு அது பயங்கரமான அடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவரை கொன்னுட்டாங்க. பதிலுக்கு இப்ப ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அபுதாபியில ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அந்த ஏவுகணையை அபுதாபி வெற்றிகரமா தடுத்தாலும் அதுல இருந்த அந்த பார்ட்ஸ் போய் கீழே விழுந்ததுனால இந்தியர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. பாகிஸ்தான்லயுமே ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. இது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம். சரி, இதோட இதை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஈரானோட பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த பேச்சுவார்த்தையில முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு நல்ல முன்னேற்றமே இருக்கு. ஆனா அமெரிக்கா மக்களை பார்த்து ஈரான் பயப்படுறாங்க. அதனால அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 5 நாளா போர் நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் இப்போ 10 நாளைக்கு நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் சைடுல நாங்க அமெரிக்கா கிட்ட போயிட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தல, அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கயா, வாயை திறந்தாலே பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசுறது இருக்கு. இன்னொரு விஷயம், ஈரானோட சுப்ரீம் லீடர் யாரு, கமேனி, அவரை கொன்னுட்டாங்க. அந்த ஒரு கோவத்துல தான் இப்ப ஈரான் மத்த நாடுகள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் பதவி இருக்குல்ல, அந்த பதவிக்கு ட்ரம்ப் அவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னாங்களாம். இதுக்கு அது ரொம்பவே பெரிய பதவி, அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பொய்யுக்கு மேல பொய்யா சொல்லிட்டே இருக்காரு. இதனாலையுமே
ட்ரம்ப் அவர்களை வந்து உங்களெல்லாம் எப்படிதான் மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அதிபர் ஆக்குனாங்க அப்படிங்கிறதே தெரியல, அப்ப அமெரிக்காவில் இருக்க மக்கள்லாம் வந்து முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த பவர் பிளான்ட் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஈரான் வந்து அமெரிக்கா மட்டும் இல்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற பவர் பிளான்ட்டையுமே அடிச்சு காலி பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல. இதோட அடுத்த கட்டமா இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட கார்க் தீவு அது வந்து ஈரானோட இதயம் அப்படின்னே சொல்லலாம், அங்க ஈரான் என்ன தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியுமே நம்ம டீடைலா பேசியிருக்கோம். சோ நீங்க ரீசன்ட் வீடியோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு டீடைலா புரியும். அந்த இடத்தை ஒருவேளை அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ தாக்குனா நாங்க அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஒரு பதிலடி கொடுப்போம். ஹார்முஸ் நீரிணை தான் வந்து எல்லாருக்குமே வந்து கச்சா எண்ணெயை சப்ளை பண்ற ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கே டஃப் கொடுக்கிற விதமா இன்னொரு நீரிணை ஒண்ணு இருக்கு, அதோட பேர் வந்து பாப் அல் மண்டாப். அந்த நீரிணைய நாங்க முழுவதும் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் சொல்றாங்க. இந்த பாப் அல் மண்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிணை எங்க இருக்குன்னா ஏமனுக்கும் ஆப்பிரிக்காவோட எரிப்தியா நாடுகளுக்கும் இடையில தான் அந்த பகுதி இருக்கு. இப்போ மெயினான பிளேஸ் வந்து ஹார்முஸ் நீரிணை. அங்க இருந்து இப்போ பெட்ரோலோட லாரி இப்ப பெட்ரோலை ஏத்திட்டு கப்பல் எல்லாம் வருது அப்படின்னா இந்த ஒரு சின்ன பாதை வழியா தான் எந்த ஊருக்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியும். அந்த வழியையும் நாங்க மூடிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஏமன்ல ஏற்கனவே வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற ஹூதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சி படைகள் வந்து அங்க இருக்காங்க. நான் அவங்கள வச்சுட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் வந்து அவங்க கேட்பாங்க. சோ அது மூலமா நாங்க அந்த பாதையுமே வந்து மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் அவர்களை வந்து ஈரான் வந்து மிரட்டுறாங்க. ஏன் அந்த பாதைனால இப்ப அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம்னா, இப்ப அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல ஐரோப்பாவா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு அந்த பாதை வழியா தான் வந்து அந்த எண்ணெய் கப்பல்கள் வந்து அந்த எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு போக முடியும். அந்த வழியையுமே மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, இப்ப அந்த வழியா தான் நமக்குமே வந்துட்டு எண்ணெய்கள் எல்லாம் எடுத்துட்டு வரணும். ஒருவேளை இப்ப அந்த வழியை அவங்க மூடிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு மாற்று பாதையில தான் சுத்தி வரணும். அப்படி வரும்போது நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம வேற ஒரு ரூட்ல எடுத்துட்டு வரும்போது நமக்கு டீசல் செலவுமே ரொம்பவே அதிகமாகும். இது நமக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பையுமே ஏற்படுத்தும். இந்த வழியா தான் உக்ரைனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நாட்டுல இருந்து நம்ம சமையலுக்கு தேவையான எண்ணெய்களையும் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். சோ அதுவுமே வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நம்மளோட நாட்டுல இருந்து அரிசியா இருக்கட்டும் இல்ல Dress இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம்ல, சோ அதுவுமே வந்து தடையாகும். இப்போ சொன்ன டைம்ல கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வந்து யாராவது பிசினஸ் வச்சுப்பாங்களா? இல்ல அந்த மாதிரி ஒருவேளை ஈரான் இந்த பகுதியை மூடிட்டாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். அதை தான் வந்து இப்ப ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானோட கடற்படை தளபதியான அலிரேசா டாங்சிரி அவரை இஸ்ரேல் தாக்கி கொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஈரான் சொன்ன மாதிரி இந்த பாபல் மண்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரினையும் மூடிட்டாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.